பயந்திருக்கிறவங்களுக்கும் பலன் உண்டாகும். அல்லேலூயா. திருவசனத்தை திருவசனத்தை படிங்க. நீதிமொழிகள் 13:13 தெரியல பாருங்க. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனையை கை கொள்கிறவனும் இந்த மனசுக்குள்ள போயிடணும். பாருங்க, நான் ஊழியத்தில் ரொம்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, ஊழியத்தில் நீங்கள் இது போல் போகிறீங்க, டைமு கரெக்டாக இருக்கிறீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் சில வசனம்லாம் மண்டைக்குள்ளே போயிடும். என்னன்னா, அசதியாய் ஊழியன் செய்கிறவன் சபிக்க கடவான், சபிக்கப்பட்டவன். அந்த வசனம் உள்ளே போனதுனால ஊழியத்தில் முடியலனா கூட இங்கே வந்து நிற்கும் போது பலத்தோடு நிற்பேன். ஏன்னா கர்த்தருடைய ஊழியம். அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தையிலே உண்மை இல்லைன்னா அவன் பூரண புருஷனாக இருக்க முடியாதான். அதனால முடிஞ்ச வரைக்கும் டைம் சொல்லிட்டேன், டைமில் போய் நிற்பேன். அல்லேலூயா. அப்போ ஒரு சில வசனம்லாம் நம்ம அண்டைக்குள்ளே போயிடணும். ஆமென். அப்போ இந்த வசனம் நான் சொல்றேன்னா, திருவசனத்தை அசட்டை பண்ணுகிறவன் என்ன பண்ணுவாங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் தலைமுறை நாசம் அடையாதபடிக்கு வாழ்ந்திருக்கும்படியா கர்த்தருடைய கற்பனைக்கு பயந்துருங்க. உங்கள் சந்ததி மிகுந்த பலன் உண்டாகும். உங்கள் சந்ததிக்கு மிகுந்த பலன். நீங்கள் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் மட்டும் கர்த்தருடைய வசனத்துக்கு பயந்தீங்கன்னா உங்கள் ஜென்ரேஷன் ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஆமென். போன வாரம் நம்ம பார்த்தோம், அந்த திருவசனத்துக்கு பயந்திருந்த ஒரு மனுஷனை குறித்து பார்த்தோம். அவன் பேர் தான் அது ஈசாக்கு. அல்லேலூயா. இந்த ஈசாக்கு கர்த்தருடைய வசனத்துக்கு அவன் பயந்திருந்ததுனால கர்த்தர் சொல்கிறாரு, இதை செய்யுன்னு சொல்கிறாரு. செய்யறதுக்கு சாத்தியமே இல்லை. ஆனால் கர்த்தருடைய வசனத்துக்கு அவன் பயந்ததுனால அந்த தேசத்தில் என்ன பண்ணாங்க? விதை விதைத்தான். கர்த்தர் அவனுடைய அந்த அந்த விதையை பார்த்து ஆண்டவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். பரவாயில்ல, பஞ்ச காலத்தில் விதைக்கிறானே, கர்த்தரை ரொம்ப சந்தோஷப்பட்டு அவன் என்ன பண்ணுறாரு? பஞ்ச காலத்தில் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். ஆமென். நீங்கள் நெருக்கத்தின் மத்தியில் கர்த்தருக்கு எந்த அளவுக்கு வைராக்கியமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் சொல்றார், நீ வைராக்கியமாக இருக்கிறல்ல, நானும் உன் மேலே வைராக்கியமாக இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. உங்களால் செய்யவே முடியாது, ஆனால் உங்களை செய்யணும்னு ஆண்டவர் சொன்னார்னா அந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது தேவன் மேலே வைக்கிற வைராக்கியம். ஆண்டவர் சொல்ற, நீ ஏன் மேலே வைராக்கியம் வச்சல்ல, நான் உனக்காக வைராக்கியம் பாராட்டுவேன். ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம வசனத்துக்கு நடுங்கும் போது, நம்மளால் செய்யவே முடியாதுன்ற நேரத்தில் கர்த்தர் சொல்லும் போது அதை செய்யும் போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பலனை கொடுக்குறாரு. ஆமென். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு நம்ம இன்னும் எப்படி ஆண்டவர் எது மூலிமா பலனை கொடுக்குறாருன்னு நம்ம பார்த்தோம். அவன் போன டைம் பார்த்தோம், விசுவாச செய்கை என்ன பண்ணார்? கர்த்தர் பலனை கொடுத்தார். இன்னைக்கு நம்ம இன்னொரு வசனத்தை பார்க்கலாம், நம்ம எடுத்து வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பைபிள் பாருங்க, ரொம்ப அழகா தெளிவா சொல்லுது. நான் காணிக்க போடுறேன், நான் உபவாசம் பண்றேன், நான் ஜெபிக்கிறேன், நான் நிறைய காரியங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படிலாம் சொல்கிறவங்க மேலே ஆண்டவர் பிரியமாக இல்லையா? யார் மேலே பிரியமாக இருக்கிறாரு? யார் மேலே பிரியமாக இருக்கிறாரு? திருப்பி வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது. விசுவாசம் பாருங்க, விசுவாசம் நீங்க அவர் மேலே வைக்கிற விசுவாசம் தான் சொல்லுது நீ தேவன் மேலே பிரியமாக இருக்கிற. வசனம் சொல்லுது பிரியமான தானியேலு. ஏன்னா அந்த வார்த்தை அவனை வச்சு ஏன் கூப்பிட்றாருன்னா, அவன் சிங்கக்கபியில் தூக்கி போட்டாங்க, ஆனால் சிங்கம் சேதப்படுத்தாது, அவர் என் கூட இருக்கிறாருன்னு விசுவாசம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு பிரியமான தானியேலு. அவன் சொல்கிறான், பிரியமான புருஷனே
அப்படின்னு சொல்கிறான். பாருங்க, அந்த அளவுக்கு தேவன் ஒரு மனுஷன் மேலே பிரிய வைக்கிறார். ஒரு மனுஷன் ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாருன்னா அந்த மனுஷனுடைய விசுவாசத்தை வச்சு தான் அவனை பிரியமாக பார்க்குறார். ஒன்று. இன்னொன்று, அந்த பிரியமான மனுஷன் அவன் என்னன்னா, அவன் ஒன்று யோசிக்கிறான், தேவன் உண்டென்றும். பாருங்க, இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்களா, அவரை பார்க்க வந்திருக்கிறீங்க. ஆமேன். அவர் இந்த இடத்துல தெரியல, ஆனால் இருக்கிறார். ஆமேன். சொல்லுங்கள். என் கண்ணீர்லாம் பார்க்குறாரு, என் மனசு அவருக்கு தெரியும். அவரை பார்க்க வந்திருக்கிறேன். அவருக்கு அவருடைய செவி என் ஜபத்தை கேட்குது. என் கண்ணீரை அவர் கரத்தில் வச்சிருக்கிறாரு. அவர் கண் இருக்குது, என்னை பார்க்குறாரு. ஆமேன். அப்போ அந்த உணர்வோட அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு. அப்போது இன்னொன்று என்னன்னா, நான் வந்துட்டேன், நான் அவரை பார்க்க வந்தேன். அவர் யாருன்னா, என்னை வெறுங்கையாக அனுப்புகிறவர் இல்லை, பலன் கொடுத்து அனுப்புகிறவர். ஆமேன். அல்லேலூயா. பொண்ணு வந்து அப்பா வீட்டுக்கு போயிட்டு வெறுங்கையமாக வருமா? எதுனா அப்பா கொடுத்து தான் வருவார். வசனம் சொல்லுது, நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்கும்போது பொல்லாதவர்களே. அப்போது அப்பா வந்து இந்த உலகத்துடைய அப்பா வந்து பொல்லாதவர்கள் சொல்லுது. அப்போ இந்த அப்பா வீட்டுக்கு வந்துட்டு வெறுங்கையா அனுப்புவாரா? தட்டி சொல்லுங்க. வெறுங்கையா அனுப்புவார். 2 பேர் உட்காந்துங்க. வெறுங்கையா அனுப்புவார். நல்லா பேரா உட்காந்துங்கிறீங்க, பேரா உட்காந்துங்கன்னு சொல்லுங்க. வெறுங்கையா அனுப்புவார். பலனை கொடுத்து தான் அனுப்புவார், பலன் இல்லாத அனுப்ப மாட்டார். ஆமேன். அல்லேலூயா. அப்போ வசனம் சொல்லுது, அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். அல்லேலூயா. இயேசுனா யாருன்னா பலன் கொடுக்கிறவருங்க. ஆமேன். அல்லேலூயா. ஒருவேளை இயேசு வந்து அவ்வளோதான் சிலுவை சுமக்க வச்சிட்டாரு, இயேசு கிட்ட வந்தேன், நான் வந்து கீழே போயிட்டேன்னு சொன்னீங்கன்னா இன்னும் இயேசு பற்றி உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். அல்லேலூயா. இயேசுனாலே கைக்கு மேலே பலன் கொடுக்கிறவர் இயேசு. ஆமேன். அல்லேலூயா. இயேசு சிலுவை ஃபஸ்ட்டு நான் இயேசு எப்படி பார்த்தேன்னா, ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கி வச்சுக்கிற மாதிரி ரொம்ப பரிதாபமாக பார்த்தேன். அல்லேலூயா. ஐயோ பாவம் அவர். இந்தில் இருக்கும்போது நான் பார்த்தேன், அப்பா இந்த தெய்வம்லாம் எப்படி இருக்குது, அது கத்தி வச்சு பயங்கர வீரமாகுது. ஆனால் இந்த தெய்வம் எப்படி இருக்குது, ஆட்டுக்குட்டி ரொம்ப பரிதாபமாக ரொம்ப ஒரு மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க மேலே பாசம் வரும். ஆமேன். அல்லேலூயா. அவங்களால ஒன்றையும் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்க மேலே ஒன்றா வரும், பாசம் வரும். அதுபோல் தான் எனக்கு என்ன இயேசு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் எப்படி இருக்கிறாரு, ரொம்ப சாஃப்டாக இருக்கிறாரு, மற்றவங்களும் பயங்கரமாக வீரமாக இருக்கிறாங்க, இவர் ரொம்ப பாவமாக இருக்கிறாரு, சிலுவையில் தொங்குறாரு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இயேசுவை பிடிச்சது. அப்புறம் இயேசு ஏற்றுக்குன்னு உள்ளே வந்த பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பயங்கர பில்லிச்சூனிய கட்டெலாம் எடுக்கிறவராக இருந்தார், கட்டுக்களை உடைக்கிறவராக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு எல்லாமா தெரிய ஆரம்பிச்சிட்டார். எனக்கு எதெல்லாம் வேணுமோ அப்படியே மாறுறாரு அவர். ஆமேன். அப்போ இயேசுவை நீங்கள் சரியாக பார்க்காத வரைக்கும் தான் உங்களுக்கு பலன் வராது. இயேசுவை சரியாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பலன் வரும். ஆமேன். அல்லேலூயா. சரி, இந்த பலனை இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா விசுவாசிக்கணும்னு சொன்னேன். எதை விசுவாசிக்கணும்னு சொல்லி கொலேசியரில் பார்த்தீங்கன்னா, கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. 1:6 வாசிங்க. அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறது. அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறது. இப்போ இவரு அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தின் மூலியமாய் கேள்வி. இப்போ ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு, இயேசு மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஏன் வந்துச்சுங்க? இயேசு மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஏன் வந்துச்சுங்க? இயேசு எப்படி ஏற்றுக்கினீங்க? இயேசுவை எப்படி ஏற்றுக்கினீங்க? அற்புதம் செஞ்சாரு, செய்ய முடியாத அவர்கிட்ட போனோம், அவர் ஒரு அற்புதம் செஞ்சாரு, எல்லாம் கடவுள்கிட்டே போனோம். ஆனால் அவர்கிட்ட போனோன்னையும் அவர் என்ன பண்ணாரு, நிந்தையை மாற்றினாரு. நிந்தையை மாற்றும் போது சொல்றாரு, நீ வெக்கப்பட்டு போக மாட்டேன்னு சொன்னார். அந்த சொன்னதுனால அவர் நான் என்ன பண்ணிட்டேன், ஏற்றுக்குன்னு அவர் எனக்கு அற்புதம் செஞ்சார். அல்ல எதனால? உன் நிந்தையை புரட்டி போடுவேன்னு சொன்னார். அந்த சுவிசேஷம். ஆமென். அல்லேலூயா. அந்த சுவிசேஷம் இங்கே பைபிள். அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகி சுவிசேஷத்தின் மேல்
சுவிசேஷத்தினால கேள்விப்பட்டீர்களே, அந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பரவி பலன் தருகிறதாம். அல்ல பாருங்க, நீங்கள் உங்களை வெக்கப்பட்டு போகும்போது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அற்புதம் செஞ்சார். ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஒன்று கேட்குறான், அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து அவர் அற்புதம் செய்கிறாரு. இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் போதான். அந்த போய் என்ன பண்ணுறான், அப்படி நிற்கலையாம், பலன் தருதான். இப்போ பலன் தரும் போது இப்போ சொல்கிறார் அவர், அந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பரவி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் நீங்கள் அதை கேட்ட தேவ கிருபையின் சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்கு பலன் தருகிறது. அன்னைக்கு கேட்டீங்களே, அன்னைக்கு பலன் தந்தது நின்றுச்சுன்னு நினைக்காதீங்க. அது என்ன பண்ணுதுன்னா உலகமெங்கும் பலன் தருது. அன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் பலன் கொடுத்துன்னு தான் இருக்குது. அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அன்னைக்கு ஆண்டவர் நான் ஏற்றுக்கணுங்க, அன்னைக்கு என் வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சாருன்னா இன்னைக்கு வரைக்கும் அற்புதம் செஞ்சுன்னு தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. மனசை மாற்றிங்க. அல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவர் ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது எனக்கு காசு கொடுத்தாரு, ஜெபம் பண்ணும்போது எனக்கு பிரச்சனையை மாற்றினாரு. இன்னைக்கு எனக்கு மாற்றலைன்னு சொன்னால் இன்னைக்கு வரைக்கும் உங்கள் பிரச்சனைக்கு அவர் வேலை செஞ்சுன்னு தான் இருக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறது அவருடைய அற்புதம் தான். உங்களுக்கு காசு கொடுக்கலனா கூட நீங்கள் சாப்பிட்றது அவரோட அற்புதம். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கூடாது நான் காசு வச்சுக்கிறேன் அதனால நான் சாப்பிட்றேன். காசு வச்சுக்கிறேன்லாம் சாப்பிடல. அல்லேலூயா. அவர் கிருபை தான் சாப்பிட முடியும். அல்லேலூயா. நிறைய பேர் பயங்கர செல்வந்தர்களாக இருப்பாங்க, ஆனால் சாப்பிடவே முடியாது. நீங்கள் போய் இப்போ பீஃபு சாப்பிட்லாம், மட்டன் சாப்பிட்லாம், ஆனால் அவங்களால சாப்பிட முடியாது. ஏன்? சாப்பாட்டில் கிருபை இல்லை. ஆமேன். அவர் நினச்சா தான் சாப்பிட முடியும். ஆமேன். அப்போ ஒவ்வொரு நாளும் அவர் அற்புதம் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாரு. நீங்கள் அன்னைக்கு கேட்டிங்களா, அன்னைக்கு ஆரம்பிச்சார்ல, அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணுறாரு, அற்புதம் செஞ்சுன்னு தான் இருக்கிறாரு. ஆனால் அற்புதத்தை எப்படி செஞ்சாருன்னா, அந்த வசனத்தினால, வசனத்தை விசுவாசிங்க பாருங்க, அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு அற்புதம். ஆமேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வசனத்தை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, மறந்துட்டு பௌர்ணமி ஜபத்துக்கு போயிட்டோம், கட்டுவடிக்கிற ஜபத்துக்கு போயிட்டோம், அங்கே வல்லமையான ஊழியக்காரர் அங்கே போயிட்டோம், அங்கே கட்டுவடிக்கிறாரு, இங்கே கட்டுவடிக்கிறார். இல்லைங்க, வசனத்தில் தான் பலன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எங்கே போனாலும் உங்களுக்கு பலன் வராது. எந்த மந்திரிச்சு கொடுத்தாலும் ப்ரேயர் ஆயில் கூட என்னன்னா யாருக்கு, நல்லா வளர்ந்தவங்களுக்குலாம் ப்ரேயர் ஆயில் கிடையாது, வளர்றவங்களுக்கு தான் ப்ரேயர் ஆயில். ஆமேன். ப்ரேயர் ஆயில் அற்புதம் இல்லை, உங்கள் விசுவாசத்தில் தான் அற்புதம் இருக்குது. ஆமேன். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அந்த விசுவாசத்தை எங்க வச்சிருக்கிறாருன்னா வசனத்தை விசுவாசிக்கிற மனுஷனுக்குள்ள. ஆமேன். அல்லேலூயா. அப்போ விசுவாசம் எப்படி வருதுன்னா வசனத்தை நம்புறதுனால. ஆமேன். அல்லேலூயா. ஸ்டார்டிங்கில் நம்ம வசனத்தை நம்பணும், ஆனால் இப்போ வசனத்தை நம்ம நம்பலை. ஆமேன். சைலண்டாக இருக்கிறீங்க, மனசுக்குள்ள இடத்துலாம் பாஸ் சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம். ஏன்னா வசனத்தை நம்பினா நம்ம என்ன பண்ணணும்னா உடனே வந்துடுவோம். எந்த அளவுக்கு சீக்கிரமாக வருவோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக வருவோம், எந்த அளவுக்கு எழுதுகிறோமோ அந்த அளவுக்கு எழுதுவோம். ஒரு மெசேஜை கூட நம்ம மனசு விட்டு போகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, அப்போது இந்த வசனம் ரொம்ப முக்கியம். அந்த வசனத்தை நம்புறதுனால தான் நம்மளுக்கு பலன் செஞ்சார், இன்றைக்கி வரைக்கும் நம்மளுக்கு செஞ்சு கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி ஆயிட்டோன்னா, இங்கே ஒரு வசனத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி அதை எடுத்துக்கலாம். மத்திய சுவிசேஷத்துக்கு போவோம். மத்திய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை கையில் வச்சுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை கையில் வச்சுங்க. 13:23 வாசிங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். போதும். சரி, இங்க மத்திய சுவிசேஷத்தில் பார்க்கும்போது மத்திய என்ன பண்றாருன்னா, அங்க ஒரு வசனத்தை குறிப்பிடுறாரு. என்னன்னா, நல்ல நிலம். அல்லேலூயா. நல்ல நிலத்தில் விதை போட்டானா அவன் எத்தனை மடங்கு வருங்க? சிமியோன் விவசாயி, அவங்களாம் விவசாயி தானேப்பா. நல்ல நிலத்தில் போட்டால் நான் எத்தனை மடங்கு? 100 மடங்கு போகும். அப்படி தானே? 100 மடங்கு அறுப்ப முடியும் நல்ல நிலம். ஆமேன். சொல்லுங்க, நாங்கள் எல்லாருமே நல்ல நிலம். நாங்கள் நல்லவங்களாம் இருக்கிறதுனால இல்லை, அவர் எங்கள் இருதயத்துக்குள்ளே வந்ததுனால
அவரால் எங்கள் இருதயம் நல்ல நிலமாக மாறிச்சு. அப்படிதானே? ஒரு சிலர் நல்லவங்கன்னாலும் யோசிப்போம், நல்லவங்களா கெட்டவங்களா, என்னை பார்த்து நல்லவங்களா சொல்லிட்டாங்களேன்னு யோசிப்போம். இல்லைங்க, நீங்கள் நல்லவங்க கிடையாது, ஆனால் அவர் உள்ள வந்தார் பாருங்க, அவர் நல்லவர், அதனால அவர் உள்ள வந்துட்டார், அதனால நீங்கள் நல்லவங்க. ஆமென். ஒரு சிலருக்கு பரிசுத்தமாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கும். இல்லைங்க, அவர் உங்களுக்குள்ளே வந்துட்டார், அவர் உள்ளே வந்துட்டாரு அப்படின்ற ஒரு மனநலம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் பரிசுத்தமாக வாடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக யோசிப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. அவர் எனக்குள்ளே வந்துட்டார், நல்லவர் எனக்குள்ளே வந்துட்டார், அதனால் நல்லவனாக இருக்கணும்னு சொல்லி யோசிப்பீங்க. நீங்கள் யோசிக்கிறதே கிடையாது, அவர் உங்களுக்குள்ளே வந்துட்டாருன்னு. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நட்சத்திரம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறார். அவர் யாருன்னு தெரியுமா? அவர் மிகுந்த பலன் கொடுக்குறவர். ஆமென். அல்லேலூயா. அப்போ மிகுந்த பலனை எப்படி கொடுக்குறாராம்? அந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை என்ன பண்ணிச்சான்? வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருக்கிறான். சரி, இந்த 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 வார்த்தை ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம அங்கே போகலாம், 8ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். அங்கே பார்த்தீங்கன்னா 15 சொல்லுது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அது உண்மையும் நன்மையுமான இருதயம். இங்க உணர்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். இருதயத்திலே காத்து பொறுமையுடன் பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். பலன் எங்க வருதுங்களா? அந்த விதைய இருதயத்தில் எடுத்துன்னு போட்டதுனால தான். அல்லேலூயா. சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4 கேட்டகரி ஜனங்களை இங்கே ஆண்டவர் சொல்கிறார். இப்போ பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, விதைக்கிறவன் என்ன பண்ணுறான்? விதை எடுத்துன்னு போகிறான். யாரெல்லாம் படிச்சிருக்கிறீங்க? போகிறீங்களா? படிச்சிங்களா? படிக்கலாமா? கதையை சொல்லிட்டா? யாரெல்லாம் பைபிள் படிச்சுக்கிறீங்க? எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மெசேஜ். பைபிள் படிச்சு இந்த சாப்டர் யாரெல்லாம் படிச்சுக்கிறீங்க? தேவ சகோதரத்தில் உண்மையாக நீங்கள் பாருங்க, எல்லாருமே பூர்ணரே கிடையாதுங்க. அவர் மட்டும்தாங்க பூர்ணர். நம்மளாம் விழுந்து எழுந்துக்கிறவங்க அவர் தான். ஆமென். அதுக்கண்டு நான் விழுந்துனே இருப்பேங்க அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. விழுந்தாலும் எழுந்துக்கணும். ஆமென். அல்லேலூயா. சரி, இப்போது விதைக்க வரும் ஒருத்தன் என்ன பண்ணுறான்? விதை எடுத்து 5லேருந்து வாசிமா. விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அது நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். சரி, இப்போ வழியருகே விதைக்கப்பட்ட ஒரு இருதயம் தான் லாஸ்ட்டில் சொல்லி முடியுது. இருதயத்தில் காத்து. அப்போ இருதயத்தை குறித்து தான் சொல்லுதுல்ல. அப்போது 4 விதமான ஜனங்க. ஒருத்தன் எப்படி இருக்கிறான்னா, ஒருத்தனுடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னா, வழி அருகே விதைக்கப்பட்ட விதையை போல இருதயமாக இருக்குது. இன்னொரு இருதயம் எப்படி இருக்குதுன்னா, கற்பாறையில் விழுந்த இருதயம் போல இருக்குது. இன்னொரு இருதயம் எப்படி இருக்குதுன்னா, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட இருதயம் போல இருக்குது. ஒரு இருதயம் நல்ல நல்ல இருதயம் போல இருக்குது. எல்லாத்தையும் அந்த வசனத்தை அவன் போட்ட உடனே டக்குன்னு ஆகுது, விளைச்சல் வருது. 4 விதமான ஜனங்க சபைக்குள்ளே வராங்க. அல்லேலூயா. சரி, இந்த 4 விதமான ஜனங்களை இதுக்கு இந்த ஓமைக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா, சீஷர் தான் கேட்குறாங்க, எங்களுக்கு புரியல ஆண்டவரே, இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள். எப்படி நீங்கள் இந்த வசனம்லாம் சொல்கிறீங்க? கல்லில் ஒரு கற்பாறை மேலே விதைக்கப்பட்ட இருதயம், அந்த இடம்னா எப்படிப்பட்ட மனுஷன் சொல்லி அப்படி கேட்குறாங்க. அதுக்கு இவங்க பாருங்கள், இவர் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த கீழே அப்படியே வாசிங்க. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இந்த ஓமையின் கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர்,
தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவராக இருக்கத்தக்கதாக அவைகளை ஓமைகளாக சொல்லப்படுகிறது. அந்த ஓமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம், விதை தேவனுடைய வசனம். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். போதும். இப்போ வழியருகே விதைக்கப்பட்ட விதையானது வசனம் உள்ள போதும். அவங்க வசனத்தை கேட்டவனே வசனம் எங்க போயிடுதான்? இருதயத்துக்குள்ள போயிடுதான். இருதயத்துக்குள்ள இருந்து என்ன பண்றானா? அவன் எடுத்து போடுறானா. இப்போ எடுத்து போட்ட மனுஷனை பத்தி சொல்றாரு. இவங்க யாருன்னா, வழி அருகே மெசேஜ் கேட்டுன்னு இருப்பான். படிக்கேட்டில் லாஸ்ட்ல இருக்கும். என்ன மெசேஜ்னா தெரியாது. என்ன மெசேஜ் பாஸ்டர் கொடுத்தாரு, இப்போ போய் கீழே போய் நின்று பேசுவீங்க பாருங்க, என்ன மெசேஜ் அப்படின்னு கேட்டால் திரு முழிப்போம். இந்த கேஸ் யாருன்னா, வழி அருகே. ஏன்னா அவன் என்ன பண்ணுறான், வாசலை தாண்டறதுக்கு முன்னாடியே அவன் இருதயத்திலேருந்து என்ன பண்ணுறான், வசனம் கேட்டுன்னு இருக்கிறோம். கேட்டுன்னு இருக்கும்போது மனசு எங்கே இருக்குதுன்னா, வீட்டுக்கு யோசிக்குது, பிள்ளைங்களை யோசிக்குது. யோசிக்கும் போது நான் வசனத்தை என்ன பண்ணுறான், எடுத்துடுறான். இந்த கேஸ் யாருன்னா, வழி அருகே விதைக்கப்பட்ட இருதயம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. நான் அப்படிலாம் கிடையாது, நான் நல்ல நலம். சரி, ரெண்டாவது நாளத்தை பார்க்கலாம். கற்பவரின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ள வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். பாருங்க, இந்த கேஸ் எப்படின்னா, வசனம் வந்தவொடனே இப்ப பாடல, கர்த்தரை தெய்வமாக கொண்டு வெறுமையானதை முன்னறிந்துதான். டக்குன்னு அவங்க மனசு, ஆண்டவர் நான் கூட வெறுமையா வந்தேன், டக்குன்னு லபலபா சரபலா அப்படி கை தட்டி சேர் தள்ளுவாங்க பாருங்க. சேருக்கெல்லாம் தள்ளி தட்டி இங்கிருந்து அங்கே ஓடுவாங்க, இங்கிருந்து அங்கே ஓடியாருவாங்க பாருங்க. இவங்க பார்த்து பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அவங்க வசனத்தை கேட்குறாங்க. வசனத்தை கேட்டு என்ன பண்ணுறாங்களாம், சந்தோஷமாய். அப்படி தானே போட்டுருது. வசனத்தை கேட்கறது நீ முன்னாடி கேட்டவன் பண்ணலாம். அவன் கேட்டு என்ன பண்ணான், அவன் என்ன பண்ணிட்டான், கேட்டான். டக்குன்னு பிசாசு வந்து விதைய என்ன பண்ணிட்டான், எடுத்துட்டான். ஆனால் இந்த ஆள் அப்படி கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆட்கள் போல கிடையாது. இவங்க என்ன பண்ணாங்க, வசனத்தை வரவேற்கிறாங்க, கைத்தட்டி வரவேற்கிறாங்க, அந்நிய பாஷையில் நிரம்புறாங்க. நிரம்பிட்டு வீட்டுக்கு போன உடனேயும் அதே கர்த்தர் சொன்னார்ல, பெருமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என்ன பண்ணிட்டாராம், படகுல ஏற்றார். ஆமாண்டவரே, படகுல ஏற்றிங்க, எனக்கு குறையே இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நினச்சி கை தட்டி போய் வீட்டில் போன ஆள், வீட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வாடகை பைசா கொடுப்பியா, இன்றைக்கி 10ஆம் தேதி கொடுப்பியா, கொடுக்க மாட்டேன்னு வந்து நிற்கிறாங்க பாருங்க. அப்போ உடனேயும் அவங்களுக்கு ஒரு சோறு வரும் பாருங்க. சோறு வரும்போது உடனே நான் வேறு இல்லாதனால அந்த உஷ்ணம் ஏறும் போது சாத்ராக் மேஷாக் ஆபேத் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் அந்த பொற்சலையை வணங்குவோம், நான் என்ன பண்ண மாட்டோம், ஒன்றும் ஆராதிக்க மாட்டோம், அந்த என்ன பண்ண மாட்டோம், ஒன்றும் ஆராதிக்க மாட்டோம். ஏன் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், ஆண்டவரை மட்டும்தான் ஆராதிப்போம். அதை உன்னை எந்த ட்ரம் அடித்தாலும் எந்த கீபோர்டில் சவுண்ட் ஏற்றினாலும் நான் என்ன பண்ண மாட்டோம், அதை ஆராதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னான் பாருங்க. இது வரைக்கும் இருந்தவன் என்ன பண்ணிட்டான்னா, ஏத்துறா 7 மடங்குன்ட்டான். அல்லேலூயா. நீங்கள் கையை தட்டி நீங்கள் பயங்கர ஆரவாரத்தோடு பண்ணும்போது பாஸ்டர் கூட கவனிக்க மாட்டார். ஆனால் அவன் அலர்ட் ஆகிடுவான். அவன் அலர்ட் ஆகிட்டு என்ன பண்ணுறான், ஏற்று 7 மடங்க பார்க்கலாம். ஏறின உடனே என்ன ஆகும், புரியுதா மெசேஜ், அப்படியே இறங்கிடும். அப்படியே புஷ்ஷுன்னு ஏறிச்சு, அப்படியே டக்குன்னு இறங்குது. பார்த்தீங்களா, இவங்க யாருன்னா, இவங்க கற்பார். அது எல்லாமே இருதயத்தை குறித்து தான் போட்டுருதுல. அப்போ அந்த கற்பாறையான இருதயமா, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். இவங்க யாருன்னா, முள்ளுள்ள இடங்களில் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட இருதயம். இவங்க என்ன பண்றாங்கன்னா, நல்லா கேட்குறாங்க. ஆனா இவங்களுக்கு என்னன்னா, இங்கேயும் நல்லா வர்ஷிப்பு, வீட்லேயும் விஜயோடைய வர்ஷிப்பு. வீட்லேயும் ஒரு ஆராதனை நடக்கும், இங்கேயும் ஒரு ஆராதனை நடக்கும். ஆனால் அங்கே வேற மாதிரி பாட்டு, இங்கே வேற மாதிரி பாட்டு. உலகத்தினுடைய மயக்கத்தில் அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க சிக்கி கொஞ்ச நேரம் இங்கே கொஞ்ச நேரம் அங்கே
அல்லேலூயா. ஆமென். பாஸ்டர் என்னென்னமோ சொல்கிறீங்க. இவங்க யாருன்னா இப்போ நம்ம அப்படி கிடையாது. ஆமென். சைலண்டாக சொல்கிறீங்க, பார்க்குறீங்களா? குத்துதா உள்ள? இல்லை இல்லை, குத்தணும். ஏன்னா கல்லான இருதயத்தை சதையாக மாற்றணும் தேவன் விரும்புகிறார். ஆமென். ஆமாம் ஆண்டவரே, நான் தப்பு பண்ணுறேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவர். நீங்கள் எல்லாருக்கும் முன்னாடி கேட்க மனசுக்குள்ளே, ஆண்டவர் ஆமாம் ஆண்டவர், குத்துது ஆண்டவர், குத்துது ரொம்ப நல்லது. ஏன் நான் இருதயம் ஒன்றும் காப்பு காய்க்கல, ரொம்ப நல்லது. ஆமென். காப்பு காய்ச்ச உடனே பண்ண முடியாது, சொர்ணம் இருக்கணுங்க. குத்துன மெசேஜ் வந்தோன்னா குத்துணுங்க. குத்துன உடனே ஒன்று யோசிக்கணும், ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, சாரி ஆண்டவரே. அல்லேலூயா. குத்தலவே இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது குத்துறது ரொம்ப நல்லது. ஆமென். உலகத்திலையும் ஒரு பயங்கரமான வர்ஷிப்பு. இங்கே வந்தாலும் ஆராதனை, அங்கே போனாலும் ஆராதனை. அல்லேலூயா. உலக மயக்கத்தில் அப்படியே மாட்டிக்கின்னு சிக்கிக்கின்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அல்லேலூயா. ப்ரேயர் வச்சா ஒரு படம் இன்னைக்கு புதுசாக ரிலீஸ் ஆகணும்னு ஒரு படம் வந்துடும், அந்த படத்துக்கு உட்காந்து பார்க்கறது. அல்லேலூயா. மெகா சீரியல் வர போட்டுடுறான், அதை கரெக்டாக என்ன பண்ணுறான், கத்தி எடுத்துன்னு வைப்பான். அது குத்துனாங்களா குத்துலேன்னு தெரியாது, உடனேயும் தொடருன்னு சொல்லிட்டு போட்டுருவான், அவள் தான். இப்போ நாளைக்கு ஆண்டு விழான்னு சொன்னால் கூட அந்த மெகா சீரியல் வந்து குத்துனானா குத்துலையா, அது கண்டிப்பாக. ஒருவேளை இவங்களுக்கு நெட்டே போயிடுச்சு, சன் டிவியே கட் ஆயிடுச்சுனாலும் பக்கத்தில் போய் கேட்பாங்க, குத்துனானா குத்துலையா, என்னதான் ஆச்சு. இவங்க யாருன்னா முள்ளுள்ள இடங்களில் சிக்கப்பட்டு தவிக்கிறவங்க. அல்லேலூயா. சொல்லுங்கள், நாங்கள் நல்ல நிலம், நாங்கள் அப்படி கிடையாது. ஆமென். சொல்கிறது கஷ்டமாகுதா? ஆமென். சொல்லுங்கள், நாங்கள் நல்ல நிலம். ஆமென். சொல்லுங்கள், நான் நல்லவன்ல, ஏசு எனக்குள்ளே வந்தார், அதனால் என் இருதயம் நல்ல நலமாயிடுச்சு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டு தான் லாஸ்ட்ல சொல்றேன். இப்போ வாசிங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார். சரி, இப்போ ஒரு பிரச்சனை என்னன்னா, பாஸ்டர் இயேசு எனக்குள்ள வந்துட்டாரு, என்னையும் பார்த்து சொல்லிட்டீங்க, எனக்கு தெரியல நான் நல்லவனா கெட்டவனான்னு தெரியல, ஆனால் நீங்கள் திருப்பி திருப்பி என்ன சொல்கிறீங்க, திருப்பி திருப்பி நீங்கள் நீ நல்ல நல்லவன்னு சொல்கிறீங்க. நான் எனக்கு தெரியுது, நான் வந்து இந்த 3 கேட்டகரியில் நான் ஒரு இடத்துல இருக்கிறேன். கல்லுள்ள இருதயமாக இருக்கிறேன், அப்புறம் முள்ளுள்ள இருதயமாக இருக்கிறேன், அப்புறம் வழி அருகே விதைக்கப்பட்ட இருதயமாக இருக்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறேன். ஆனால் நீங்கள் தான் நான் சொல்கிறீங்க, நீங்கள் தான் சொல்கிறீங்க நல்ல நல்லன்னு. ஏன்னா அவர் வந்திருக்கிறாரு, அதனால நல்ல நல்லன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்கிறீங்க. பைபிள் அப்படி தான் சொல்லுது. ஏன்னா எல்லாரையும் கொரிந்தியர் பார்த்தீங்கன்னா, கொரிந்தியரில் அப்பாவுடைய ஒய்ஃபை பையன் என்ன பண்ணுவான், அம்மாவை ஒய்ஃபாக எடுத்துக்குவான். ஆனால் அந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் எழுதும் போது பவுல் சொல்வார், பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. யார் இவன்? விபச்சாரக்காரன். இவனுக்கு எப்படி எழுதுறாருன்னா பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. அப்போது எல்லாருமே யாருன்னா பரிசுத்தம், அவர் வந்ததுனால நான் பரிசுத்தவான். ஆமென். நான் பாஸ்டர் என்னமோ சொல்கிறீங்களா பாஸ்டர்? ஆமாம், நீங்கள் நல்ல நலம். ஆமென். சரி, இப்போ நல்ல நலத்தில் அவர் வந்துட்டார், நல்ல நலம் ஆயிடுச்சு. அப்போ ஏன் என் வாழ்க்கையில் பலனே கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 15 சொல்லுது, வசனத்தை அவன் 3 பேரும் வசனத்தை கேட்டானுங்க. ஆனால் நல்ல நலமாக இருக்கிறவன் என்ன பண்ணுறான்னா, வசனத்தை கேட்டு அது என்ன பண்ணுறான், உண்மையா நன்மையா வசனத்தை நீங்கள் கோட்டை விட்டுறது என்ன தெரியுமா, உங்களுக்கு பலன் வராது என்ன தெரியுமா, நீங்கள் வசனத்தை கேட்கறது மட்டும் இல்லை, வசனத்தை கேட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு பாஸ்டர் கதை விடுறாரா, சும்மா சொல்கிறாரா, இல்லை வசனத்தை தான் பேசுகிறாரா, இல்லை வாயில் வந்ததுக்கெல்லாம் சொல்கிறாரான்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம். ஏன்னா நிறைய பாஸ்டர் கதை விடுறாங்க, அதனால் கதை தான் விடுறாரா இல்லை உண்மை தானா அப்படின்னு சொல்லி வசனத்தை என்ன பண்ணோம், வீட்டில் போயிட்டு என்ன பண்ணோம், உட்காந்து ஆண்டவரே வசனம் பாஸ்டர் சொன்னார், 8ஆம் அதிகாரம்னு சொன்னார்,
எஸ்தர் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் சொன்னார், எஸ்ஐகேயில் 13ஆம் அதிகாரம் சொன்னாருன்னு தேடக்கூடாது. அதுக்கு தான் நான் பண்ணணும், நோட்டு புக் எடுத்துன்னு வந்துடணும், எழுதணும். அங்கே போனோடனே அதிகாரம் மாறிடும், புக்கே மாறிடும். புக்கு இங்கே மத்தியில் சொன்னால் அவங்க என்ன தேடுவாங்க, அவங்க எஸ்தர் புக்கை பார்த்துன்னு இருப்பாங்க. எஸ்தரில் 8ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் எங்கே இருக்குதுன்னு, 13ஆம் அதிகாரம் இல்லை. அதனால் நான் பண்ணோம், ஒரு நோட்டு எடுத்துன்னு வந்தோம். நோட்டு எடுத்துகிட்டு என்ன பண்ணோம், எழுதி போயிட்டு என்ன பண்ணோம், பாஸ்டர் சொன்னது உண்மைதானா? அல்லேலூயா. நான் வந்து ஆண்டவர் இல்லைல்ல, நான் மனுஷன் தானே. பாஸ்டர் சொன்னது உண்மையா? அவர் வசனத்தை கரெக்டாக தான் பிரசங்கம் பண்ணுறாரா? இல்லை சொன்னாங்காட்டியும் சரி 2-3 இடத்துக்கு போயிட்டு வராரு, போயிட்டு வந்து மெசேஜ் மறந்துட்டு வேறு எதுனா பேசுகிறாரா? அப்படிலாம் என்ன பண்ணோம் நீங்கள்? அப்படியே உட்காரக்கூடாது. இந்த குதிரைங்களுக்கு பாருங்கள், கண்ணை இப்படி கட்டுறோம், இந்த பக்கம் நேராக போகணும், இப்படி போகக்கூடாது. ஏன்னா நேராக போவோம், அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம மனசு என்ன பண்ணோம், ஃப்ரீயாக வச்சுன்னு பைபிள் பாருங்கள். வாழ்க்கையில் நான் 5 வருஷமாக இயேசுவேத்துக்கு நான் இப்படி தான் இருக்கிறேன்னா அவங்களுக்கு பைபிள் நாலேஜ் இல்லை, தேவனுடைய அறிவு இல்லை. அதனால தான் அவன் கஷ்டப்படுறான். அப்போ தேவனுடைய அறிவை கொடுக்கறது யாருன்னா ஆவியானவர். ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா, போயிட்டு நீங்கள் உட்காரும் போது ஆவியானவரே பாஸ்டர் சொன்னார், இந்த வசனம்லாம் உண்மையா கரெக்டான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கும் போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் சத்திய ஆவியானவரில் சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறார் உங்களை. அல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கி கூட போய் பாருங்களேன், இன்றைக்கி மணி 12 ஆயிடுச்சுல, 12 நீங்கள் சாப்பிட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துருங்க. 3 மணிக்கு ஒரு 4 மணிக்கு எழுந்துருங்க. எழுந்துட்டு எழுதி வச்சுட்டு எடுத்து, ஆண்டவரே எனக்கு தெரில பாஸ் சொன்னார் சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே எடுத்து பார்த்து நீங்கள் அப்படியே உக்காந்திங்கன்னா உங்கள் விசுவாச செய்கையை ஆவியானவர் கனப்படுத்துவார். நீங்கள் இன்றைக்கி பாருங்களேன், நீங்கள் உக்காந்து பாருங்கள், உங்களை ஆவியானவர் சூப்பராக நடத்துவார். கேளுங்க, ஆவியானவர் இன்றைக்கி பேசின வார்த்தை என்கிட்ட தான் நீங்கள் பேசுனீங்களா, இல்லை வேறு யாருக்குன்னா பேசுனீங்களா? ஆண்டவர் என் வாழ்க்கையில் கூட பலனே இல்லை, நான் விதைக்கிற ஆண்டவர், நான் காணிக்க போடுற ஆண்டவர், என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, நான் உண்மையாக இருக்கிற ஆண்டவர், என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, என் குடும்பத்தில் ஏன் ஆண்டவர் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வருது, எனக்கு தெரியல ஆண்டவர்னு சொல்லி நீங்கள் வசனத்தின்படி இந்த வசனத்தை கேட்டு இந்த வசனத்தை நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சீங்கன்னா ஆவியானவர் கூட வந்துடுவார். அவர் உதவி செய்கிறவருங்க. ஆமென். யாருமே நம்ம கூப்பிடுறது இல்லை, அவர் கூப்பிட்டீங்கன்னா அவர் உதவி செய்வார். உதவி செஞ்சுட்டு அவர் என்ன பண்ணார், சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். அல்லேலூயா. அந்த சகல சத்தியத்துக்குள்ள நடத்துறாரு பாருங்க. அந்த வசனம் வரும்போது என்ன பண்ணணும், அதுதான் பாருங்க, வெளிப்பாடு எங்க இருக்குதோ அங்கே தான் உயர்வு இருக்கும். ஆமென். வெளிப்பாடே இல்லைன்னா உயர்வு. இப்போ வெளிப்பாடு ஆண்டவர் என்ன பண்ணுவார், இப்போ நான் ஒரு வசனத்தை கொடுக்குறேன், நீங்கள் போய் அந்த வசனத்தை ஆராய்ச்சி செய்கிறீங்க. ஆராய்ச்சி செய்யும் போது ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசுவார். ஏன்னா வசனம் வந்து ஜோடி இல்லாத இருக்காது. இங்கே ஒரு வசனங்கிறதுனா அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு வசனம் இருக்கும். அல்லேலூயா. வசனத்தின்படி நடத்துவார் பாருங்க. அந்த வசனம் வந்தவுடனே உங்களுக்கு இருதயம் கொழுந்து விட்டு எரியும். ஓ, கர்த்தர் என்கிட்ட பேசியிருக்கிறாரு. பேசும்போது அந்த வசனத்தை என்ன பண்ணோமா, எடுத்து என்ன பண்ணோம், வாசிமா. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து, அது என்ன பண்ணோமா, வசனத்தை கேட்டு அது உண்மைதானா, அது வந்து நம்ம செஞ்சா அது செயல்முறை கொண்டு வந்தா நன்மை கொடுக்குமான்னு சொல்லி என்ன பண்ணோமா, அந்த வசனத்தை தூக்கி இருதயத்தை போட்டுருணுமா. அல்லேலூயா. உங்க கூட பேசுறாருல ஆண்டவர், அந்த வசனத்தை இருதயத்தை போட்டீங்கன்னு வச்சிங்களேன், அந்த இருதயத்தில் போட்ட உடனேயும் நீங்கள் என்ன பண்ணும், நாளைக்கே அற்புதம் நடக்காது. அல்லேலூயா. பொறுமையாக தான் அது என்ன பண்ணும், வேலை செய்யும். ஏன்னா வேலை செய்யும் போது உங்களுக்கு ஒரு மனசில் என்ன ஒன்று இருக்கணும். நீங்கள் பாருங்க, வசனம் இது வரைக்கும் கேட்குறீங்களே, கேட்டு போகிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எப்போ வசனம் உங்கள் இருதயத்துக்குள்ள போதோ அப்போ என்ன பண்ணணும்னா பரலோகமாக அலர்ட் ஆகிடும். உங்களுக்காக வேலை செய்யறதுக்கு பிசாசுடைய கூட்டமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவான். அல்லேலூயா. உங்கள் பொறுமையை சோதிப்பான். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வசனம் உங்களுக்குள்ளே போயிடுச்சுன்னா உங்கள் பொறுமை சோதிக்கப்பட ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. இது வரைக்கும் மாங்கொட்டை வந்து மாமரத்தில் இருக்கும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. எப்போ நல்லா சாப்பிட்டு போட்டான்னு வச்சிங்களேன், அந்த மாங்கொட்டை சோதிக்கப்படும் பாருங்க, மண் வந்து அழுத்தம் மாங்கொட்டையை, அதுக்கு ரொம்ப மேலே இருக்கிற அந்த தோல் ரொம்ப ரஃப்பாக இருக்கும், அது போட்டு இறுக்கி அழுத்த வலிக்குதுன்னு சொல்ல பாருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே உடையும் பாருங்க, உடஞ்ச உடனே உள்ளேருந்து ஒரு துளிர் வரும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் துளிர் தான்
பைபிள் சொல்லுது, உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும்னு சொல்லி பைபிள் சொல்லுது. துளிர்க்கும் என்னன்னா உடையும், திட்டு வாங்குவோம். பைபிள் படிச்சா யாருன்னா பைபிள் படின்னு விட்டுருவாங்களா? எப்போ பார்த்தாலும் பைபிள் படிச்சுன்னுக்கிற நீ, எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிருக்கிற, எப்போ பார்த்தாலும் ப்ரேயரு, எப்போ பார்த்தாலும் ஜெபம். இது வரைக்கும் இருக்கிற மனுஷன் அப்படியே வித்தியாசமாக தெரியுமா? பொறுமை இருக்கணும். பக்கத்தில் வசனம் உள்ளே போயிடுச்சுன்னா பொறுமை இருக்கணும். வசனம் உள்ளே போகலன்னா உனக்கு பிரச்சனையே கிடையாது, நீ ஜாலியாக இருக்கலாம். ஆனால் வசனம் போயிடுச்சுன்னா உனக்கு பொறுமை ரொம்ப தேவை. அல்லேலூயா. பொறுமையாக என்ன பண்ணமா? பொறுமையாக காத்து அது என்ன பண்ணமா? ஆனால் பொறுமையில் சோதிக்கப்படும் போது உங்களுக்கு ஒன்று தெரியணும், அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் உண்டு. அவர் வசனத்துக்குள்ள ஜீவன் இருக்குது. அவர் அந்த ஜீவன் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது என்ன ஒரு நாள் முளைக்க ஆரம்பிக்கும். ஆமென். அல்லேலூயா. ஒரு நாள் கடன்காரனாக இருந்தோம், ஆனால் இன்னைக்கு கடன் குறுங்குலாம் மாற்றிட்டார். ஆனால் அன்னைக்கு சொன்னார், நீ அநேக ஜாதிகளுக்கு இறங்கி கடன் கொடுப்பாய் கடன் கொடுப்பாயினாரு. கடன் கொடுத்தா பாடு கிடையாது, வீடு தான் போச்சு. கடன் கொடுப்பாயின்னு சொல்லி அந்த வசனத்தை தூக்கி போட்டவனே ஓயமாரில் ஒரு வீடு போயிடுச்சு, விட்டுட்டோம். சொல்வார், நீ அநேக ஜாதிகளுக்கு இறங்கி கொடுப்போம். பரவாயில்ல, சூப்பர். வசனத்தை தூக்கி உள்ளே போட்டோம் பாருங்க. உள்ளே போட்டவொடனே இது வரைக்கும் வீடு நல்லா தான் இருந்து இடம் இருந்தது. உடனே போயிட்டு 1 லட்ச ரூபாய்க்கு இடத்த விற்றுட்டோம். சரி, கொஞ்ச நாள் விற்றவனே என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் ஸ்பீடு இறங்கிடுச்சு. திருப்பும் இது போல் ப்ரேயர்லாம் வந்தவொடனே திருப்பும் ஏறிச்சு. திருப்பம் என்ன பண்ண, வசனத்தை தூக்கி போட்டவொடனே அவனும் சைலண்டாக இல்லை, அவனும் சூடு ஏற்றுறான். அவன் ஏற்றினோடனே திருப்பம் ஆயிடுச்சு. வேலைச்சேரியில் மெயின் ரோட்டில் இருக்கிற கடையெல்லாம் விற்றுட்டோம். இதே போல் தான் போச்சு. முள்ளுள்ள இருதயத்தை மாற்றினாரு, கல்லான இருதயத்தை மாற்றினாரு, சதையான இருதயத்தை மாற்றினாரு. அதுக்கப்புறம் யோசித்தேன், எனக்குள்ளே இருக்கிற ஒரு பெரியவர், அவர் எனக்குள்ளே வச்சிருக்கிறேன், கண்டிப்பாக எனக்கு நல்ல காரியத்தை செய்வார், என் நிலைமையை மாற்றுவாருன்னு சொல்லி எப்போ அவரை முழுமையாக நம்பணும். அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுப்பாருன்னு சொல்லி நம்பணும் பாருங்க. அன்னைக்கு கர்த்தர் என்ன பண்ணாருன்னா வசனத்தை கொடுத்தாரு. என்னன்னா, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அந்த வசனம் உள்ளே போச்சு பாருங்க. அன்னையிலிருந்து அவள் தான் மேலே ஏறிச்சு பாருங்க. ஜெகஜோதி அன்னையிலிருந்து தான் குடும்பம் கட்டப்பட்டுச்சு. ஆமென். இந்த வசனத்தை பிரசங்கிக்கிறேன் பாருங்க, இது லோகோஸ்ங்க. அல்லேலூயா. நீங்க போய் உட்கார்றீங்க பாருங்க, உட்காந்து படிக்கும் போது ஆவியானவர் உங்க கூட இடைப்படுறாரு பாருங்க, அதுதாங்க ரேமா. அந்த ரேமா வந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்றார், இந்த சபையின் மேல் என் கல்லை கட்டு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாள வாசல்கள் மேற்கொள்வதில்லை. ஆமென். அதுக்கப்புறம் எத்தனையோ கடன்காரன் வந்து நின்னா, நான் உனக்கு கடன் கொடுக்குறேன். இன்னைக்கு கூட வருது வாட்ஸ்அப்பில், உங்களுக்கு இத்தனை லட்சம் கொடுக்குறேன், இத்தனை லட்சம். உடனே நான் பாஸ்டர்னே ஆஃப் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் லோன் தரேன். எந்த லோனை என் பக்கத்தில் வரது கிடையாது, ஏன்னா பாதாள வாசல்கள் மேற்கொள்வதில்லை. ஆமென். வெளிப்பாடு வந்துச்சுன்னா எந்த அஷ்டமும் மேற்கொள்ள முடியாது. ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, கேட்கறது மட்டும் இல்லை, வீட்டில் போய் உட்காரு. இந்த மாதம் வீட்டில் உட்காந்து பாஸ்டர் கொடுத்ததெல்லாம் உண்மையா சும்மாங்காட்டே கதை விட்டு போகிறாரான்னு சொல்லிட்டு அதை நல்லா பாருங்கள். பார்த்த உடனே உங்கள் மனசை பார்ப்பார் ஆண்டவர், ஆவியானவர் கிரியேட் செய்வார், வெளிப்பாடு கொடுவார் பாருங்கள், உங்கள் தலையெழுத்தே மாறிடும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்தில் பாசம், இந்த மாதம் வசனத்தை நம்பி போங்க, உட்காருங்க வசனத்தோட, உங்களுக்கு மிகுந்த பலன் உண்டாகும். எல்லாரும் எழுந்து நிற்கலாம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. மை உயர்த்துகிற ஆண்டவரே, எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. அன்னைக்கு பேதுருடைய வாழ்க்கையில் இயேசு வந்தார். இயேசு வரும்போது பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுரு, நீ வலையை கிழிஞ்சி போச்சுன்னு நினச்சி நீ அலசி கொண்டிருக்கும் போதே உன்னை நான் பார்த்தேன் பேதுரு. உன் வாழ்க்கையில் ரொம்ப குறைவாக இருக்கிறத நான் பார்த்தேன். உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதங்களை செய்யணும்னு சொல்லி நான் வந்தேன் பேதுரு. அதனால தான் உன் படகுல நான் ஏறினேன், உன்னை ஆசீர்வதிக்கும்படி தான் ஏறினேன். ஆனால் பேதுருக்கு ஆண்டவர் நிறைய வசனத்தை கொடுத்தார். வசனத்தை கேட்ட உடனே பேதுரு அந்த வசனத்துக்கு உள்ளே போட்டான். அவன் உள்ளே போட்ட பேதுருவை ஆண்டவர் சொல்கிறாரு, வா 2 பேரும் சேர்ந்து போகலாம், வலையை போடு.
அப்படின்னு சொல்லும் போது பேதுரு சொல்றான், ஆண்டவரே இது வரைக்கும் நான் வலைய போட்டேன், ஒண்ணுமே இல்லை. ஆனா உங்க வார்த்தை நான் போய் கேட்டேன் ஆண்டவரே, உங்க வார்த்தையின்படி நான் வலைய போடுறேன் ஆண்டவரே. எந்த இடத்துல போயிட்டு ஒண்ணுமில்லாத வந்தானோ, எந்த இடத்துல போயிட்டு ஒண்ணுமில்லாத ஆசீர்வாதம் இல்லாத திரும்பி வந்தானோ, கர்த்தர் அதே இடத்துல கொண்டு போய் அவனை கர்த்தர் வெற்றிகரமாய் ஆசீர்வதிச்சார். நீ தோத்து போய் இருக்கிறன்னு நினைக்காத. இந்த இடத்துல நான் தோத்து போய் வந்திருக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறியா? கர்த்தர் எங்க தோத்து போனியோ அந்த இடத்துல கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். வசனத்தை அனுப்பி உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். வசனத்தை நம்பு. அவன் உட்கார்ந்தான், தேவனுடைய வசனத்தை கேட்கறதுக்காக உட்கார்ந்து வசனத்தை கேட்டான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார், அவனுக்கு மிகுந்த பலன் கொடுத்தார். அவன் வசனம் சொல்லுது, அவன் வலையை இழுக்கும் போது அவனால வலையை இழுக்க முடியல. அதிகமான மீன்கள் பக்கத்துல இருந்து சைகை காட்டுறான், நீங்கள வந்து இழுங்கன்னு சொல்றான். பிரமிச்சு போனான். மிகுதியான பலனை கொடுத்தவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். உன் வாழ்க்கையில மிகுதியான பலனை கொடுப்பார். அல்லேலூயா. பெருமையானதை முன்னறிந்ததான் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததான் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை, ஆராதிப்போமே அவரை தலைமுறையும். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். விசேஷமா அந்த பிள்ளைங்களை நீங்க ஆசீர்வதிக்க முடியாது. இந்த மாசம் நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே, உனக்கு மிகுந்த பலன். ஆண்டவரே இந்த நாட்களில் மிகுதியான பலனை இந்த பிள்ளைங்க பார்க்கும்படியாய் ஆண்டவரே, இந்த நாட்கள வசனத்துல ஆண்டவரே உங்க வசனத்தோட உட்கார்ந்து ஆவியானோட சேர்ந்து ஆண்டவரே வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அந்த வசனத்தை தூக்கி உள்ள போட்டு ஆண்டவரே பொறுமையாய் பலன் கொடுக்கிறவர்களாய் இவங்க இருதயங்கள் ஆண்டவரே அப்படியா இருப்பதாக நான் சொல்லி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த நாட்களை கேட்டது மட்டும் இல்லை, வசனத்தை ஆராயிற அந்த கிருபை பெருகட்டு நான் சொல்லி ஜெபிக்கிறேன். வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறோம். கிருபையினால மூடிக்கொள்ளுங்க. ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஒரு நிமிஷம் இந்த ஆயிலுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். அப்படியே கரங்களை உயர்த்துவோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இந்த ஆயிலை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இதை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். இந்த ஆயில் எங்கெங்கெல்லாம் போதும் அற்புத அடையாளங்களை செய்யட்டோம்ப்பா. பெரிய காரியங்களை நீங்கள் செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.